உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆதம் ஹீலிங் சென்டர்லேருந்து ஃபாரூக் அலி பேசுகிறேன். ஆழ்மன பயம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தாப்புல. அந்த பையனுக்கு என்ன தொந்தரவு அப்படின்னா வேலைக்கு போக முடியல, வீட்டிலே உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னா பயம். என்ன பயம் தெரியல, காரணமே இல்லாத பயம். யாராவது ஏதாவது செஞ்சுருவாங்களோ, ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம். இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் கூடவே யாராவது ஒரு ஆள் இருக்கணும். யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவரை விட்டுட்டு தனியாக அந்தன போக முடியாது, கூடவே இருக்கணும். இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நான் சுதந்திரமாக இருக்கணும், நான் வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், நான் படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், அது என்னால் போக முடியல, செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருக்கே புரியல அது எதனால் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது அவருக்கும் தெரில. அதுக்கு பிறகு நம்ம சொன்னோம் இதை பற்றி, ஆழ்மன சிகிச்சையில் இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். வந்திருந்தாங்க, வந்து பார்த்தாங்க. ஒரே சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு 4 தடவை சிகிச்சை கொடுத்தோம். கொடுத்த பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்குது, எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நெஞ்சில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா கருப்பாக ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்படியே அது பார்த்தாலே அது பயமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் நம்ம சிகிச்சை பண்ணுறப்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 40% வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த தொந்தரவுகள் எனக்கு சரியாயிடுச்சு, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னார். திருப்பி எனக்கு இன்னொரு தடவை செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னார். திருப்பி ஒரு தடவை பண்ணோம். அப்புறம் கடைசியாக போகிறப்ப ஒரு 50% எனக்கு தேவலாம். எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வயசு 24 வயசாகுது, எனக்கு 20 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனம் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த மாதிரி ஆழ்மன சிகிச்சை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு சிகிச்சை இந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை, பயம், பதட்டம், எதிர்மறையான எண்ணங்கள் இதிலேருந்துலாம் என்ன ஆகும் அப்படின்னா முழுமையாக அவங்க விடுதலை அடைஞ்சு ஒரு நார்மலாக அவங்க ஒரு மனிதனாக அவங்களால என்ன பண்ண முடியும், சுதந்திரமாக அவங்களால தன்னுடைய வேலைகளை கவனிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதேமாதிரி என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். நன்றி.